வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இன்றைக்கி 28 டியூஸ்டே வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு வந்து இப்போ பார்த்துடலாம் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறோம். நீங்கள் வந்து இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் தேவை அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. ஸோ இதை தவிர மற்ற ஏதாவது பர்சனலாக நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராசஸ் வேணுமாலும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஜி பெயிண்ட்ஸ், ஏசியன் பெயிண்ட், எஸ்ஆர்எஃப், யூபிஎல். கீழே இருக்குது பாருங்கள் யூபிஎல். இந்த யூபிஎல் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்றைக்குமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ண சொல்லுவோம், ரெட் லைனுக்கு வந்தாலும் க்ரீன் லைனுக்கு வந்தாலும். பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரெட் லைனை தொட்டாலே நீங்கள் வந்து கால் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்லேருந்து பாதி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதில் பாதி வந்து டார்கெட்டாக இது ஸ்டாப் லாஸாக வைங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 20 SMAவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள் அருமையாக ஒர்க் ஆகிருக்கு இன்றைக்கி. யூபிஎல் வந்து 1427 வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1418.70 வரைக்கும் ஒரு அருமையான டார்கெட்டு வெறும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே டார்கெட் 1 வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டார்கெட் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பெர்ஜி பெயிண்ட்ஸ். ஸோ பெர்ஜி பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம லெவல் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லெவலை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கரெக்டாக வந்து நம்மளோட லெவல்ஸை வந்து கிராஸ் பண்ணல, அதேமாரி டவுன் சைடும் கிராஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இதை வந்து நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டார்கெட் 1 அப் சைட்லேயோ டார்கெட் 1 டவுன் சைட்லேயோ இல்லை 2 டார்கெட்டுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. லெவல்ஸ் வந்து சேம் லெவல்ஸ் தான். லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ சேம் லெவல்ஸ் தான். அடுத்தது ஏசியன் பெயிண்ட்ஸ், சேம் ஸ்டோரி. ஏசியன் பெயிண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2821 வந்து இந்த ஸ்டாக் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கே நல்லா ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். இந்த மொதல் கேண்டில் வந்து நம்மளோட க்ரீன் கேண்டில் வந்து வந்திருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வரவே இல்லை. ஒருவேளை வந்திருந்தால் டார்கெட் 1 வந்து அடிச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம லெவல் ஆஃப் மார்க்கிங் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது பாருங்கள். இந்த லெவலை வந்து கடைசி வரைக்கும் தொடவே இல்லை. ஏசியன் பெயிண்ட் வந்து தொடவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து எங்கேயுமே போகலை. இதையும் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் வந்து டார்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஸ்ஆர்எஃப், சேம் ஸ்டோரி தான். எஸ்ஆர்எஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெரி கிளியர். நமக்கு வந்து 2 பக்கமே க்ரீன் சைட்லேயும் சரி ரெட் சைட்லேயும் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ எப்போ இது ட்ரிகர் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பக்கம் டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 20 SMA எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து இது 2402 நீங்கள் கால் எடுத்துட்டீங்க. அதாவது நாளைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 2402 எடுத்துகிட்டு 2420 வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டார்கெட்டாக வைக்கிறீங்க. அப்போ 2420 உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 18 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 9 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருவீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் அப்படியே இந்த இடத்துக்கு போகுது. ஆனால் இன்னும் டார்கெட் 1 அடிக்கலை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 20 SMA வந்து எங்கே இருக்கோ அதை விட ஒரு பாயிண்ட் கீழே வைங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்காது, ஒரு 7 இல்லை ஒரு 8 பாயிண்ட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே போக மேலே போக 20 SMAவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. அது வந்து உங்களோட லாஸை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணும். ஸோ 20 SMA வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டரு. ஸோ அதனால் 20 SMAவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதேமாரி இன்றைக்கி வந்து நான் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு அருமையான ஸ்டாக்கு. ஸோ டிசிஎஸ்லாம் வந்து நல்ல நிஃப்டி வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு. அதனால் டிசிஎஸ்ஸும் வந்து நல்ல ஒரு மேலே போக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 3163 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 3183 போகும். இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 3200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் 3094 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3071, 3053 வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கால்பால் வந்து நமக்கு நிறைய டைம் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ கால்பாலும் வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு நம்ம ஆல்ரெடி. லெவல்ஸ் அருமையான லெவல்ஸ் இதெல்லாமே. 1515 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1525, 1525 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1535 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் வந்து 1485 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1472 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது.
1472 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1456 போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிவிஆர். ஸோ பிவிஆர் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு பிவிஆரும். ஸோ பிவிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1526 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1543 போக வாய்ப்பு இருக்குது. 1543 போணுச்சுன்னா 1559 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் 1488 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1474 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 1474 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிவிஆர். அடுத்தது லாஸ்ட்டாக ஹீரோ மோட்டார். ஹீரோ மோட்டாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2335 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2351 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 51 கிராஸ் பண்ணிச்சுன்னா 236970 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் 2288 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2269 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 69 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2246 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம், எந்த டெக்னிக்கலுமே எல்லாமே ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். க்ரீன் லைனை தொட்டுச்சுனாவே எடுத்துருங்க ஸ்டாக்கை. எடுத்துகிட்டு 2351 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதில் பாதி வைங்க. அப்படி பாதி வச்சு உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா 20 SMA வந்து 2317 காமிச்சுதுன்னா அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் 2316 வந்து ஸ்டாப் லாஸாக வைங்க. தாராளமாக ஒர்க் ஆகும். ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க. எந்த ஒரு தப்பும் கிடையாது. மார்க்கெட்டில் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம எல்லாருமே வரோம். ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைட்வேஸ்லேயே போன ஸ்டாக். அதனால் டவுன் சைடோ அப் சைடோ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வேல்யூ வந்து கண்டிப்பாக இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நாளைக்கு நாளான்றைக்கும் யாராவது வந்து ட்ரேட் பண்ணணும் வேண்டான்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இன்னும் 2 நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. மண்டேலேருந்து பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க ரெடியோ அவங்க மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த பெர்ஜி பெயிண்ட்ஸ் வந்து அப் சைடும் போகல, டவுன் சைடும் போகல. அதுக்கு மீனிங் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வேறு ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட்டு போய் ஏதாவது லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுங்கள். எப்போ நமக்கு கன்ஃபார்மாக இந்த கால்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ எடுத்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும் ஈக்விட்டியோட பவர் என்ன, ஈக்விட்டியோட இன்ட்ராடே பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் புரிய வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் கேபிட்டலை வந்து கம்மி பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஸ்டாக் எடுத்தாலுமே கேபிட்டல் வந்து 50,000 ஃபாலோ பண்ணிங்கன்னா 50,000 ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் 50,000 ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி 1 மந்த்துக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கும், உங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.